கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிரதமர் மோடி பயணிக்கும் ஹெலிகாப்டர் வந்தடைந்த நிலையில் புதிய ஹெலிபேட் மைதானத்தில் முன்னோட்ட சோதனை நடைபெற்றது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலசுப்ரமணியன் வழங்க கேட்கலாம். பாலசுப்ரமணியன், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்துல பிரதமர் நரேந்திர மோடி நாளை நடைபெற உள்ள மாமன்னன் ராஜேந்திர சோழனின் ஆடி திருவாதிரை விழாவில் பங்கேற்கிறாரு. அவரது வருகைக்காக பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு கங்கை கொண்ட சோழபுரம் முழுவதுமே போலீஸ் கட்டுப்பாட்டுல கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா நேற்று குருவாயூர் கோயில்ல, அதாவது பிரதமரோட வருகைக்காக கடந்த 4 நாட்களாகவே குருவாயூர் கோயில்ல ஒரு ஹெலிபேட் மைதானம் அமைக்கிறதுக்கு இடம் தேர்வு செய்யப்பட்டு ஹெலிபேட் தயாரானது. நேற்று மதியம் அந்த குருவாயூர் கோயில் ஹெலிபேட் மைதானத்துல ஹெலிகாப்டர் இறங்கி சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. அப்ப பாத்தீங்கன்னா அந்த மைதானத்துக்கு அருகிலேயே உயர் மின்னழுத்த கோபுரங்கள்லாம் செல்றதால பிரதமரோட சேர்த்து மொத்தம் 3 ஹெலிகாப்டர் வர்றதால 3 ஹெலிகாப்டர்லயும் அங்க இறக்குறதுக்கான சிக்கல் இருக்குங்கிற மாதிரி விமானி மாவட்ட நிர்வாகத்துக்கு தகவல் தெரிவிச்சிருந்தாரு. அந்த அடிப்படையில நேற்று இரவே அதற்கு அருகிலேயே இருக்கிற பொன்னேரியில புதிய இடம் தேர்வு செய்யப்பட்டு பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று இன்று காலை 3 ஹெலிகாப்டர் தளம் அங்க அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப அமைக்கப்பட்ட, அதாவது ஒரே இரவுலேயே அமைக்கப்பட்ட அந்த புதிய ஹெலிகாப்டர் தளத்துல சற்று முன் பார்த்தோம் அப்படின்னா பிரதமர் வர உள்ள ஹெலிகாப்டர் இறங்கி ஒத்திகை முன்னோட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. அதே மாதிரி பிரதமர் நாளை பயணிக்க உள்ள வாகன கான்வாய் அணிவகுப்பும் அந்த புதிய ஹெலிபேட் மைதானத்துக்கு வந்திருக்குது. அதிகாரிகள் எல்லாருமே தீவிர ஆலோசனைகள் செஞ்சுக்கிட்டு பிரதமரோட பாதுகாப்பை உறுதி செஞ்சுட்டு இருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி பாலசுப்ரமணியன். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.